அம்மா இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு. தள்ளி தள்ளி இடத்துக்கு வேடுவர் வந்திருக்காரு. யார் வந்திருக்கா? வேடுவர். எதுக்கு வந்தாரா? மானை தேடி. நீ என்ன சொன்ன? மான் இருக்கு இல்லைண்டே. மான் பார்க்கலே சொல்லி. சரி வரவேற்பு கொடுத்தீங்களா? நல்லா கொடுத்தீங்க. நீ என்ன கொடுத்த? நான் வரவேற்பு கொடுத்தேன். நான் எப்படி கொடுத்த? ஐயா வாங்க வணக்கம் அப்படின்னு உட்காந்து கொடுத்தேன். நின்று கொடுத்தியா? அது உட்காந்து கொடுக்கல கொடுத்த. நான் வாங்க ஆடி படி கொடுத்தீங்க. இப்ப தங்கச்சிக்கு கொடுக்க போறத பார்க்க போறேன். அண்ணன் பாக்குறீங்களா? வருக மனக்கு கூடிய மனப்பட வரை வருக. வெள்ளெடுத்து வருக தலைமகனே வருக. நம்மை சொல்லெடுத்து கவிப்படும் தலைமகனே வருக. எதுக்கு வந்தீர்? எதை வாடலே கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. தங்கச்சியை போய் பாக்குறேன். என்ன செய்து அதை பாக்குறேன். வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு வீரமாக நடைய போடு கடலில் ஆடு. வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு வீரமாக நடைய போடு கடலில் ஆடு. காடும் காடு சார்ந்த உள்ளிடத்தில் வசிக்கக்கூடியவன். அடிக்கடி காட்டை சுற்றி பார்ப்பது என்னுடைய வழக்கம். வந்த இடத்துல ஒரு மானை பார்க்கிறேன். இளமை அழகு புதுமை எங்கிருந்தாலும் தேடி சென்று ரசிக்கக்கூடிய ரசிகன். அதான் தெரியுமே. ஆக வந்த இடத்துல ஒரு மானை பார்த்தேன். பார்த்த மானை கையால் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு விட்டது. ஓடி வந்தேன். ஓடி வந்த மான் உங்களுக்கு சொந்தமான இடத்துல உள்ளே இருந்து விட்டது. மானை பிடிப்பதற்கு அனுமதி பார்க்கலாம். வாங்க வேண்டிய முதல்ல கவலை என்ன இருக்காங்க. இரண்டாவது கால தோழி இருக்காங்க. மூன்றாவது கால இருக்கே. 3 பேத்தி மாரி மான் ஒன்று வந்தவும் தெரியல. ஆனா மான் ஒன்று வந்தமா வந்த மான் இந்த மனத்துக்குள்ள இருக்கதா உங்க வாக்குவாதம். அது அப்படியே இருக்கட்டும். ஆமா அழகான ஒரு மான் அப்படின்னு இருக்கீங்க. இருந்தாலும் சில விவரங்களையும் விஷயங்களையும் நீங்க சொல்லணும். அதை நான் கேட்கணும்னு இருக்குது. கேட்டுவிட்டு அதுக்கு முன்பாக சிங்காரவு யார நடந்து
வந்திருக்கீங்க. ஆமா. மானை தேடி நில துரத்தி வந்தீங்களா, விரட்டி வந்தீங்களா? வேணாம்னா விரட்டலாம், சரி. வேணும்னா துரத்தி பிடிப்போம். ஓ, இப்ப நீங்க வந்தது வேணும் இருக்கா வந்திருக்கேன். துரத்தி வந்திருக்கீங்க. ஆமா. துரத்தி வந்த மான் அழகான மண்ணில் ஏமா குளிப்பட்டி பிடிக்கலாம், செல்ல வச்சு பிடிக்கலாம், அறிவு எடுத்து பிடிக்கலாம், கைக்கூறி காட்டி பிடிக்கலாம், கனையாலை அடித்து பிடிக்கக்கூடிய சக்தி என்கிட்ட இருக்கு. சரி. சரம்பாடி கனை பகடு வண்டு கதிரம் கங்கபத்திரம் அத்திரம் கோள் சிறுமுக சொல்லி சிறப்பான கனை கையில் இருக்கிறது. ஆளிடம் மண்டலம் மகாமண்டலம் புறாச்சாரியிடம் பைசா சொல்லக்கூடிய 5 விதமான வழிமுறைகள் எனக்கு தெரியும். இவ்வளவுலாம் தெரிஞ்சன்னா இதுவரைக்கும் மானை யாராவது கையில பிடிச்சிருக்காங்களா? யாருங்க பிடிச்சிருப்பா? அது உங்களுக்கு தானே தெரியும். வேட்டையே ஏன்னா மனிதருக்கு யாரும் இதுவரைக்கும் பிடிக்கல, பிடிக்கணும் முயற்சி உள்ளவரை நடக்கல. சரி. சிவபெருமான் மான கையால பிடிச்சிருக்கார். தாருகா வனத்திலே யாகமா முனிவர்கள் அனுப்பிவிட்ட மான வந்து தன்னுடைய விரலால் நிறுத்தி வைத்திருக்கார் சிவபெருமான். ஆனா மனிதரை பொறுத்தவரை பல முயற்சி நடந்திருக்கு, நடக்கல. ஆனா நான் எப்படி அப்படின்னா எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஒரே முடிவோட ஒரு விஷயத்தை செய்யணும்னா ஒரு தடவை இல்ல, 1000 தடவை இல்ல, பல 1000 தடவை யோசிக்கலாம் இறங்குறதுக்கு முன்னால. ஆனா காரியத்துல இறங்காச்சா முன்வைத்த காலை பின் வைப்பது என்பது கிடையாது. ஒரு முடிவோட மான கையால் போய் துரத்தி வந்தேன். ஓடி வந்தமான் உள்ள இருக்கு, மான கொடுக்க வழிய பாருங்க. ஓடி வந்தமான் உள்ள இருக்குன்னு சொல்ற இவ்வளவு சவடாலா பேசுற மாதிரி தெரியுது. சவடால் இருக்கு என்ன நீங்க பாத்தீங்களா மான் உள்ள போனத? அப்ப நானு இங்க பாருங்க, இங்க பாருங்க. என்ன பாத்தீங்களா அப்படின்னா மான பார்க்காம நான் மந்திரவாதியா? மனசுல வச்சுருக்கு. சரி, நான் இங்க காவல் பார்த்துட்டு இருக்கேன், என்ன மீறி எப்படி மான் உள்ள வந்தது சொல்றீங்க? உலகத்துல எல்லாமே நம்ம மீறிட்டாலும் நடக்குது, என்ன பண்றது? அப்ப இல்லாத ஒன்று இருக்குன்னு சொல்றீங்களா? எப்படி இல்லாத ஒன்று மான இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. நீங்க வந்த மான வரலன்னு சொல்றீங்களா? எங்க அடுத்தவங்க பொருளை வச்சுக்கிட்டு இருக்குன்னு நான் இல்லைன்னு சொல்ற அவசியம் எனக்கு கிடையாதுங்க. இல்லாதவன தேவை அவசியம் எனக்கு கிடையாது. தேவையில்லாம பேசுறதுக்கு தெரியுது. உங்களுக்கு தேவையில்லாம பேசணும் அவசியம் எனக்கு கிடையாது. உங்க வம்பு இதன வீம்பா இருக்கு. வீம்பு கிடையாதுமா. அப்ப நீங்க வந்து இவ்வளவு தூரம் சவடால் பேசுங்க, என்ன காரணம்? உங்க சட்டமா? அப்ப நீங்க பேசுறது சட்டமா? நீங்க வச்சது உங்க இடம், உங்க மக்கள், நீங்க வச்சதுதான் சட்டம் இருக்கா? நீங்க பேசுறீங்களா? சரி, நீங்க வேணா கேட்டு பாருங்க, எங்க மக்கள் தானே. சரி, நீங்க சரி, அப்படி வேணா பிரச்சனை வேணா பாப்போம். பாப்போமே. ஏமா பாத்துக்கிறோமாமா. இப்ப நான் கேக்குறேன், இடம் உங்க இடம் தானே? ஆமா. மக்கள் உங்க மக்கள் தானே? என் மக்கள் தான். பரவாயில்லப்பா, பள்ளத்துக்குள்ள ஒரு 10 20 25 பேர், மேற்குல ஒரு 10 30 40 பேர், 10 50 பேர் 60 பேர் இருக்காங்க. இருக்கட்டும். இடம் உங்க மக்கள், உங்க நீங்க தான். இந்த 60 பேர் இருக்காங்கன்னா 4 விஷயத்தை முடிவு கொண்டு வந்தேன். ஒரு 60 பேர் இருக்கிற இடத்துல, உங்க மக்களா இருக்கிற இடத்துல யாராவது ஒரு 2 3 பேர் எந்திரிச்சு 2 3 பேர் எப்பாங்க வாப்பா, இடம் எங்கடா? பொம்பளை பிள்ளை எங்க? பொம்பளை பிள்ளை நீ தேடி வந்தது இங்க கிடையாது. நீ தேடி வந்தது இங்க கிடையாதுயா, வேற எங்க தேடி போய்யா? எங்க பொம்பளை பிள்ளை வம்பளுக்காதுன்னு சொல்லி யாராவது 2 3 நாள் சொல்ல சொல்லு. நான் தேடி வந்து இல்லைன்னு சொல்லு பாப்பா. இங்க பாருங்க, உங்களை நம்பிதான் நான் அவரிடம் பேசிக்கிட்டு இருக்கேன். பொம்பளை பிள்ளைக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க யாராவது ஒரு 2 பேர் 3 பேர் கூட வேண்டாம், ஒரு 2 பேர் எழுந்துருச்சு, ஐயா நாங்க 10 மணில இருந்து இங்கதான் இருக்கோம், நீங்க தேடி வந்தது இங்க இல்ல அப்படின்னு யாராவது சொல்லுங்களேன். தேடி வந்து அங்க நிக்குதுன்னு ஒண்ணு, அடுத்து மான அவரை சேர்ந்தது தானே பாத்தீங்களா? இதுதாங்க உள்நாட்டு எதிரின்னு சொல்லுவோம்ல, உள்ள வச்சுக்கிட்டு வெளியெல்லாம் தேவை மாட்டாங்க. ஆக ஒரு 2 ஓட்டாவது விடுக்க மாட்டேன், அதுவும் இல்ல. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப உங்களை நான் கேட்கிறேன், நான் யாரு? நான் எதுக்காக வந்திருக்கேன்? நான் யாரை தேடி வந்திருக்கேன் விஷயம் உங்களுக்கு தெரியுமில்ல? நான் தேடி வந்தது இங்க இருக்கா இல்ல? சத்தமா சொல்லுங்க. இருக்கு. சொல்லுங்க, நீங்க சொல்லிருக்கா இல்லையா? இந்த பிடிச்சிரும், கொஞ்ச நேரத்துல பிடிச்சிரும், வேலை பிடிச்சி வச்சு அவ்வளவுதான். நீ பிடிச்சிருவோன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் படுத்துக்கிறேன், மறுபடியும் பிடிச்சிருவோன்னு சொல்லி உங்க மக்கள் சொன்ன தீர்ப்பு சரி இங்கதான் இருக்கு, புடிச்சுக்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, நீங்க என்ன சொல்றீங்க? வாங்க இருங்க, உங்க பேச்சுக்கே நான் வரேன். மக்கள் சொல்லிட்டாங்கல்ல இங்கதான் இருக்கு, புடிச்சுக்குவாங்க. திறமைக்கு பரிசு, திறமைக்கு தானே பரிசு. ஒருவேளை நான் மானை கொடுத்துவிட்டு அந்த மானை ஏங்க கூடாது, பாதியில விட்டுட்டு போயிட்டீங்கன்னா. அதனால நான் ஒரு கேள்வி ஒண்ணு, உங்க மான் என் இடத்துக்குள்ளதான் இருக்கு. வேலை முடிஞ்சு இருங்க, சும்மா எடுத்தாலும் கொடுத்துட முடியாது. நீ இப்ப நல்லா தானே ஏற்ற சாதரா பேசிக்கிற, கொஞ்ச நேரத்துல பள்ளத்துக்குள்ள நீ அப்படி துடிக்கிற. சும்மா எப்படி கொடுப்பாங்க? அதான் கேட்கிறேன். கொஞ்ச நேரத்துக்குள்ள மானுங்க இருக்குன்னு, கொஞ்ச நேரத்துக்குள்ள கீழே கிடக்குன்னு ஒரே துடிப்பா இருக்கே, என்ன வச்சு தெரியலையே. மானம் உங்களால முடிஞ்சு அங்கே போயிட்டு
உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் என்ன சப்போர்ட் போட்டு அவரு நியாயமா சொல்றாரு. சரிம்மா. நியாயமா சொல்றவரு சரி மாமா, ஏப்பா அவரு ரொம்ப நாசுக்கா பேசுறாரு. நீங்க இது வரைக்கும் கேள்வி கேட்கிற இடத்துக்கு அவர் நீங்க வரல. அவர் என்ன சொல்றாரு? அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சரி அண்ணே, நீ ஒரு ஆள் மட்டும் உட்காருங்க. நீங்க மத்தவங்கள ஊட்டு போங்கப்பா. எல்லாம் போங்க, யாருமே எனக்கு பேசுறது. ஆமா போங்க, டீ வடக்கி சாப்பிட்டு அப்புறம் வாங்க போங்க. பாருனே, ஒரு பொண்ணை கொடுக்கணும்னா மாப்பிள்ளை வீட்டுக்கு மாப்பிள்ளைய சோதிப்பாங்க என்ன திறமை இருக்கு அப்படின்னு. இப்ப நான் இவரை சோதிக்கணும் அப்படின்னா மானை கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கு மட்டும் சொல்லுங்க, மான் உங்க மான் என் இடத்துக்குள்ளதான் இருக்கு. அது தரதும் தராது நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துல தான் இருக்கு. வாங்க பேசுவோம். என்ன இது என்ன பிரம்ம முகூர்த்தம் இந்த நேரத்துல என்ன மகாபாரதம் என்ற காவியம் என்ன மகாபாரதம் என்ற காவியத்துல பாருங்க, தர்மனாகப்பட்டவன் கிருஷ்ண பரமாத்மாவை கூப்பிட்டு கேட்கிறார். என்ன கிருஷ்ணா, கலியுகம்னு சொல்றீங்களே, இந்த கலியுகம்னா என்ன? இந்த கலியுகத்தை எப்படி கண்டுபிடிப்பது? கலியுகத்துல என்ன நடக்கும்? கலியுகம் எப்ப வருது? இதுக்கு மட்டும் விளக்கத்தை சொல்லுங்கன்னு கிருஷ்ண பரமாத்கிட்ட தர்மம் கேட்கிறான். அதுக்கு கிருஷ்ண பரமாத்மா எப்படி சொன்னார்? இதை மட்டும் நீங்க சொல்லுங்க. உங்க மானு இருக்கா இல்லைன்ற பதில் நான் சொல்றேன். வாங்க. அப்படி இல்ல, மான் போகாது. ஒன்னு அவரை நான் ஒன்னு சொல்றேன், அவர் பதில சொல்லட்டும். அவரால் முடிஞ்சா மானை தூக்கிட்டு போகட்டும். ரொம்ப தீவிரமா இருக்கே நீ. சரி விடிய போகுதுல, பரவாயில்ல, கொஞ்சம் இடம் பண்ணிட்டு வந்து உட்காந்து வாங்க. இது வாங்க, நம்ம ரோட்ல அங்கே வந்து. இப்போ உங்க கேட்ட கேள்வி ஒரு அருமையான கேள்வி, நல்ல கேள்வி. இதை கொஞ்சம் கவனமா எல்லா பேரும் கேட்கணும். அதுக்காக சொல்றேன், நான் உதாரணம் கிடையாது. இப்ப மானுங்க இருக்குன்னு ஊர்ஜிதமாயிடுச்சு. எவட்டே உள்ள மஞ்சக்கரை வச்சுக்கிற இடத்துல போறேன். அந்த மஞ்சக்கரை பிடிச்சி எடுத்தாடா போனடே மூக்குனாங்க எங்களுக்கு எடுத்துட்டு வர போன. அது மாடு கிட்ட வைக்கிறா. நான் சொல்றது மஞ்சக்கரை எடுத்தாடா. இப்ப அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, கலியுகம் என்பது என்ன? கலியுகம் எப்ப பிறக்க போகுது? கலியுகம் வந்து எப்படி எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, பஞ்ச பாண்டவர்கள் மொத்தம் தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், இவங்க 5 பேருமே கிருஷ்ணனோட சேர்ந்து போயிட்டு இருக்காங்க காட்டுக்குள்ள. அப்ப தர்மன் வந்து கிருஷ்ணன் கேட்கிறாரு, கிருஷ்ணா கலியுகம் பிறக்க போகுது, இந்த கலியுகம் எப்படி இருக்கு அப்படின்ற யார் விஷயத்தை கிருஷ்ணன் கிட்ட தர்மன் கேட்கிறார். அப்ப தர்மன் என்ன சொல்றாரு? கிருஷ்ணன் சொல்றாரு, நீங்க 4 பேர் இருக்கீங்க, மொத்தம் 5 பேர் இருக்கீங்க. 5 பேர் கையிலையும் வில்லும் அம்பும் இருக்கு. வில்லும் அம்பும் இருக்கு. இதுல கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு இந்த 4 திசைகளுக்கும் ஆளுக்கு ஒருத்தர் அம்பை போடுங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் வடகிழக்கு திசையில் ஒரு அம்பை போடுங்க. ஆக போட்ட அம்பை போய் எல்லா பேரும் அவங்க எடுத்துக்கிட்டு வாங்க. வரும்பொழுது நீங்கள் காணுகின்ற காட்சிகளை வந்து எங்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு யார் சொல்றா? கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். அப்ப கிழக்கு திசையில் தர்மன், மேற்கு திசையில பீமன், தெற்கு திசையில அர்ஜுனன், வடக்கு திசையில நகுலன், வடகிழக்கு திசையில வந்து சகாதேவன் போட்டு அம்பை போட்டோன்னே 5 பேர்த்தையும் அனுப்பிச்சுட்டு வச்சு ஆளுக்கு ஒரு அம்பை போய் எடுத்துட்டு வந்து போயிட்டாங்க. கிருஷ்ணன் உட்காந்துருக்காரு. போய் எல்லா பேரும் ஆளுக்கு ஒரு அம்பை எடுத்துக்கிட்டு வரும்பொழுது அவர்கள் அனைவருமே ஒவ்வொரு காட்சியை பார்க்குறாங்க. அவர்கள் கண்ட காட்சியை வந்து சொல்றாங்க. தர்மன் சொல்றாரு, கிருஷ்ணா எப்பா ஏய் இந்தப்பா ஏய் உனக்காக சொல்லிக்கிறீங்க, அங்கே வச்சுக்கிட்டு இருக்க நீ எந்த கதை இங்க வர உடனே நம்ப முடியல, நீ அங்கிட்டும் பேசுற இங்கிட்டும் பேசுற பாத்துக்க. எதுக்காக அப்படின்னா, அப்ப தர்மன் சொல்றாரு, தர்மா நான் அம்பெடுத்துட்டு வந்தேன். வரும்பொழுது ஒரு இடத்துல 5 கிணறு இருக்கு. 4 கிணறு சின்ன சின்ன கிணறா இருக்கு. ஒரே ஒரு கிணறு மட்டும் பெரிய கிணறா இருக்கு. இந்த 5 கிணத்துல பெரிய கிணத்துல சின்ன கிணறா இருக்கு. அந்த எல்லா கிணத்துலையும் தண்ணி நிறைஞ்சிருக்கு. ஆனா பெரிய கிணறு பக்கத்துல இருக்கு, தண்ணி இல்ல, ஒண்ணும் இல்ல, வாடி போய் காஞ்சி விறுவடி போய் கிடக்கு. அப்படின்னு யார் சொல்றா? தர்மன் யாருக்கிட்ட சொல்றேன்? கிருஷ்ணன் கிட்ட சொல்றேன்.
அடுத்து மேற்கு திசைக்கு போனவன் அந்த பீமன் சொல்றேன், கிருஷ்ணா மேற்கு போனேன், ஒரு குயில் கூவிக்கிட்டு இருந்துச்சு. குயில் கூவுற சத்தம் நல்லா இருக்கு, கேட்க இனிமையா இருக்கும் இல்லையா? அந்த சத்தத்தை கேட்டுச்சு. சரி, சத்தத்தை பார்த்துட்டு நான் கிட்ட நெருங்கி போனேன். நெருங்கி போடும்போது குயில் கூவிட்டு மரத்துல உட்காந்து ஆகாந்த உட்காந்து குயில் கூவிச்சுன்னு சொல்லி குயிலை பார்த்தேன். குயிலை பார்த்த உடனேயே அந்த குயில் சும்மா போல ஒரு அணில போட்டு காலை மிதிச்சு கொஞ்சமா கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே கூவிட்டு இருக்கு அப்படின்னு யார் சொன்னது? பீமன் சொல்றேன். அடுத்து அர்ஜுனன் போன தெரிஞ்சு அவன் போயிட்டு சொல்றேன், கிருஷ்ணா இப்ப நம்ம நீங்க எல்லாம் கிராமத்துல இருக்க தானே, பசுமாடு ஒரு கண்ணுக்குட்டியை ஈனுச்சுன்னா அடுத்து என்ன செய்யும்? நீங்க யாரா சொல்லுங்க, ஈர்மா யாரா சொல்லுங்க. பசுமாடு கண்ணுக்குட்டி ஈண்டுச்சு என்ன செய்யும்? சொல்லுங்க, அதான் பதில் சொல்லுங்க. அதெல்லாம் கீ சுத்தப்படுத்தி அந்த உடம்புல உஷ்ணத்தை கொடுத்து தன்னோட கண்ணுக்குட்டி எழுந்துச்சு நிப்பாட்டி வைக்க முயற்சியை செய்யும். இது தாய் கன்று செய்யக்கூடிய வேலை, தாய் பசு செய்யற வேலை. ஆனா அர்ஜுனன் பார்க்கும்போது ஒரு என்ன செய்யணும், ஒரு தாய் பசு தான் போட்ட கன்றுக்குட்டியை கொஞ்சம் கொஞ்சமா நக்கிக்கிட்டே இருக்கு. கன்றோட உடம்பு ரத்தமா வடியா இருக்கு. யார் சொல்றா? அர்ஜுனன் சொல்றேன். அடுத்து நகர சொல்றேன், ஊசி முனை ஓட்டைக்குள்ள, ஊசி என்பது எவ்வளவு பெருசு உங்களுக்கு தெரியும், அந்த ஊசி முனையில ஓட்டை எவ்வளவு பெருசு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அந்த ஊசி முனை ஓட்டைக்குள்ள யானை தலை போயிடுச்சு, வால் மாட்டிக்கிச்சு. ஊசி முனை ஓட்டைக்குள்ள யானை தலை போயிடுச்சு, வால் மாட்டிக்கிடுச்சு. சரி, இது நான் சொல்லிட்டான. அடுத்து வடகிழக்கு திசையில போட்ட சகாதேவன் அவன் சொல்ற, ஐயா ஒரு இடத்துல விவசாயம் பண்ணிருக்காங்க, சுத்தி வேலி இருக்கு, நடுவில் பயிரை காணா, சுத்தி வேலி போட்டிருக்காங்க, நடுவில் பயிர் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றேன். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு கிருஷ்ணன் அவரா சிரிக்கிறார். ஏன் கிருஷ்ணா அப்படி சிரிக்கிறீங்க? நாங்க கேட்டது கழிவுக்கு தர்மம் தானே கேட்கிறோம். இது எப்படின்னு அவர் சொல்றாரு விளக்கம். அதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இப்போ 4,32,000 வருடங்கள் கொண்டது கலியுகம். எத்தனை வருஷம்? 4,32,000 வருடங்கள். அவன் கணிக்கும் போது, அதாவது நாளிகை கணக்கில் கணிச்சிருக்காங்க. அப்போ இப்ப மணி கணக்கு இப்பதானே நாளிகை கணக்கில் கணிச்சிருக்காங்க. நாளிகை என்பது என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு இன்றைய கணக்கு 24 மணி நேரம். ஆனா அன்றைய கணக்கு நாளிகை கணக்கில் ஒரு நாளைக்கு எத்தனை நாளிகை? 60 நாளிகை. ஒரு மணி நேரத்துக்கு இன்னைக்கு 60 நிமிஷம். ஆனால் அன்னைக்கு 2.5 நாளிகைகள் கொண்டது ஒரு மணி நேரம். அப்ப ஒரு நாளிகைக்கு எத்தனை நிமிஷம் அப்படின்னா 24 நிமிடங்கள் கொண்டது ஒரு நாளிகை. இன்னைக்கு அதான் 2 நாளிகை கொண்டது ஒரு மணி நேரம். இதான் காலக்கணக்கு. அப்ப பள்ளி நாடகம் பேசுறாங்க பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு 21,600 தடவை ஒரு மனிதன் மூச்சு விடுகிறான். 21,600 தடவை ஒரு மனிதன் மூச்சு விடுகிறான். மூச்சு வாங்குறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சா ஆயுள் கூடுதுன்னு அர்த்தம். அடிக்கடி ஓயாம மூச்சு வாங்கினோம்னாக்க சீக்கிரம் மூச்சு போக போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா உடம்புல திடகாத்திர மாதிரி தான் மூச்சு வாங்குறது, பல்ஸ் நல்லா இருக்கும். ஆமா, இப்ப விளக்கத்துக்கு வரேன். 5 கிணறு, 5 கிணறு, 5 கிணறுல 4 கிணறு நிறைய தண்ணி இருக்கு. ஒரு கிணறு தண்ணி இல்லாம வாடி வதங்கி போய் கிடக்குன்னா என்ன காரணம் அப்படின்னா, 4 கிணறும் பிள்ளைங்க, பெரிய கிணறு அம்மாவும் அப்பாவும். இந்த கலிகாலத்துல தன்னோட பெற்ற பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு சொல்லி பெற்ற தாயும் தகப்பனும் ஓடி ஆடி உழைச்சு 5 காசு சொல்லி 10 காசு சொல்லிக்கலாம், காசு வாங்கி போட்டு சொத்து சுகம், பாரம்பரியமான சொத்து சுகம் அதையும் வித்து பிள்ளைகளை படிக்க வச்சு, பொம்பளை பிள்ளைங்க நிறைய நகை நட்டை போட்டு அதெல்லாம் பண்ணி கொடுத்து பிள்ளைங்களோட வாழ்க்கையை நல்ல விதமாக அமைத்து கொடுத்து விடுவார்கள். பெற்ற பிள்ளைங்களோட அவையவே நல்லா இருப்பேன். ஆனா நல்லா இருக்க இந்த எந்த பிள்ளையுமே யாரை பார்க்க மாட்டேன், அப்பா தாய் தகப்பனை இந்த கலிகாலத்தில் எந்த குழந்தையும் பார்க்க மாட்டேன். இதுதான் முதல். சரியா நீங்க இருக்கா இல்லையா சொல்லுங்க, கேட்குறீங்களா சொல்லுங்க, இருக்கிற சரி சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு நடப்பதானே எத்தனை பேர் தாய் தகப்பனை பார்க்கிறேன் அப்படி சொல்லு. இதுல என்ன விஷயம் தெரியுமா, ஒருவேளை பாரம்பரியமான சொத்து தாய் தகப்பன் பேர்ல இருந்துச்சுன்னு வச்சுக்க, கடமைக்கு வச்சு கண்டிட்டேன். ஏன்னா சொத்து நம்ம பேருக்கு மாறணும்ல. இதனாலதான் இன்னைக்கு மத்திய அரசு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. இது யாரும் எங்களுக்கு தெரியும், தெரியுதோ இல்லையா, அந்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவு நான் சொல்றேன். இனிமேல் பெற்ற தாயும் தகப்பனையும் எந்த ஒரு குழந்தைங்க பார்க்கலையோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட
தகப்பனிடம் ஒப்படைத்து சொல்லி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டு தாய் தப்பி நம்ம வியாபாரம் சொத்து பத்தி எழுதி கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை கவனிக்கல அப்படின்னா இது புகார் மனு அப்போச்சு அப்படின்னா வந்து கொடுத்த சொத்துக்களை மறுபடியும் பறிச்சு தாய் தப்பன் ஒப்படைச்சிடலாம். இன்னைக்குள்ள சூழ்நிலை இது சுப்ரீம் கோர்ட் உத்தரவு, உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவு. இதை நான் சொல்ல சரிதானே? பெத்த பிள்ளைங்க தாய் தப்பனை பார்க்க மாட்டேன், இது முன்னு. ரெண்டாவது சொன்னீங்களே குயில் கூவுனது, நம்மகிட்ட இருக்க அரசியல்வாதி, நம்மகிட்ட இருக்க அரசியல்வாதி, நம்மகிட்ட இருக்க நம்ம யார் யார் தலைவர், யார் யார் வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லு அடிக்கிறாங்க. முடிக்க போனேன் எப்படி நான் மாதிரி இருந்து போனேன். ஆக யார் யாரு வந்தா நல்லா இருக்கு, யார் நம்ம தலைவராக இருக்காரு, யாரு இந்த மாதிரி நம்ம அரசியல் தலைவர் இருக்காரு, பெரிய பெரிய தலைவர் இருக்காங்க, இவங்க எல்லாம் வந்தா நம்மளை நல்லா பார்த்துக்கிறோம். நம்ம யார் யாருக்கு ஓட்ட போட்டு கொண்டு வர்றோமோ, குயில் கூவும்போது என்ன செய்யுது, அழகா கூவுச்சு, நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. அந்த மாதிரி அவங்க கொடுத்த வாக்குறுதி பூரா நம்ம நல்லா இருக்கு, நம்மளை பார்த்துக்கிறோம் நினைச்சு நம்ம நல்லா செஞ்சிடறான். குயில் என்ன செய்யுது, எப்படி அதை அணில கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுச்சோ அந்த மாதிரி நம்ம யாரை கொண்டு வரணுமோ அணி நம்மளை தான் கொள்றேன். அடுத்து அர்ஜுனன் பார்த்த விஷயத்தை சொல்றேன். அர்ஜுனன் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பசுமாடு தான் போட்ட கன்றுக்குட்டியை நக்கி நக்கி சுத்தப்படுத்தும் போது ரத்தமா வருது அப்படின்னா இதுக்கு என்ன காரணம்னா, இன்றைய காலகட்டத்தில் பெற்ற குழந்தைகள் கெட்டு போறதுக்கு முக்கிய காரணமே தாயும் தகப்பனும் தான், வேற யாரும். தாயும் தகப்பனுங்க எப்படி அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சின்ன விஷயம் சொல்றேன். இப்ப நம்ம வீட்டுல ஒரு 1.5 வயசு குழந்தை இருக்கு, நம்ம வீட்டுல ஒரு 1.5 வயசு குழந்தை இருக்கு, அது கையில ஒரு செல்லை கொடுத்துறோம், அது அப்பதான் நம்மள தொல்லை பண்ண மாட்டோம்னு சொல்லி அந்த குழந்தை என்ன செய்யுது, அந்த செல்லை அப்படியே தட்டி தட்டி பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த குழந்தைக்கு தெரியுமா என்ன செல்லில் வருதுன்னு சொல்லி, 1.5 வயசு குழந்தைக்கு தெரியுமா, உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. அது மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது நடைமுறையை நீங்க அனுமதிக்கிற விஷயத்தை சொல்றேன். திடீர்னு அந்த செல்லை நீங்க அந்த குழந்தைல இருந்து புடுங்கினா என்ன செய்யும், யாரா சொல்லுங்க, என்ன செய்யும் குழந்தை? என்ன செய்யும், கத்தி அழுகும் இல்லையா? திருப்பி அந்த செல்லை அது கையில கொடுக்குற வரைக்கும் அந்த குழந்தை என்ன செய்யும், ஏதாவது போட்டு உடைக்கி, ஏதாவது தள்ளி விடு, பொண்ணு அழுகு, என்னென்னமோ பண்ணு. அந்த குழந்தையை சமாதானப்படுத்துறதுக்காக நாம் அந்த செல்லை மறுபடியும் அது கையில் கொடுக்குறோம். இங்கேதான் குழந்தை கெட்டு போகுது. என்ன எப்படி கெட்டு போகுதுன்னா, நமக்கு தேவையானது கிடைக்கணும்னா வீம்பு பண்ணி அழுது பிரச்சனைனா நம்மளுக்கு கிடைச்சிருந்ததுக்காக அந்த மனோபாவத்திலேயே குழந்தை வளர ஆரம்பிச்சது கலிகாலத்தில். அதனால என்ன செய்யறேன், 18 வயசு ஆனது அந்த பிள்ளை அவளை கல்யாணம், அவளை காதலிக்க கல்யாணம் வேண்டியேன், இல்லாட்டி தற்கொலை செத்து போக வேண்டியேன். இல்லை அப்படின்னா அப்பயும் போய் சைக்கிள் அவங்க கூட காசு நான் சிரமப்பட்டிருப்பேன், எனக்கு அப்பாச்சி வண்டி வேணும், வண்டி வேணும் வைக்கிறேன், 1.25 அந்த வண்டி வாங்கி கொடுக்குறேன். இவன் பெற்ற தகப்ப என்ன பண்றேன், ஐயோ நம்ம கூட நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளை சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி ஒரு 50,000 5 வட்டிக்கு வாங்கி அதை கட்டி ஒரு வண்டியை வாங்கி கொடுக்குறேன். அந்த வண்டியை 4வது நாளைக்கு ஒரு புளிய மரத்தில் முட்டிட்டு இவனுக்கு கீழே விழுந்து இவனையும் காப்பாற்றணும், அந்த கடலையும் கட்டணும். இப்படித்தான் பிள்ளைங்க பூரா வாழ்ந்துருக்கேன். ஆக பிள்ளைகள் கெட்டு போறது யார் காரணம், தாயும் தகப்பனும், முழுக்க முழுக்க தாயும் தகப்பனும் தான் காரணம். இதுல ஏதாவது மாற்றம் இருக்கா, அனுபவிக்கிற விஷயம் தானே. அடுத்து என்னமா, ஊசி முனை ஓட்டை. இப்ப நம்ம ஊர் இருக்கு, நீங்க எல்லாம் விவசாயிகள் நிறைய இருப்பீங்க, ஒவ்வொருத்தருக்கு நீங்க 1 ஏக்கர்ல இருந்து 100 ஏக்கர் எத்தனை ஏக்கர் வேணும் உங்களுக்கு சொந்தமா நிலம் இருக்கு, சொத்து உங்க பேர்ல இருக்கு, பட்டா உங்க பேர்ல இருக்கு. நம்ம உள்ளூர்லயே பக்கத்துல ஏதோ ஒரு பேங்க்ல போய் இந்த சொத்து என் பேர்ல இருக்கு, இவன் நான் சொத்து என் பேர்ல இருக்கேன், ஒரு 50 லட்சம் கடை நான் கொடுத்துருவேனா, கடை கூட கேட்ட கொடுத்துருவேன் பேங்க்ல, ஏன் கொடுக்க மாட்டேன்? அதுக்கு 1000 பிரச்சனைகளை கொண்டு தரணும். எல்லாத்தையும் கொடுத்தாலுமே நம்ம கேட்ட தொகை கொடுப்பானா, சொத்து நம்ம பேர்ல இருக்கு, பத்திரம் நம்ம பேர்ல இருக்கு, கொடுக்க மாட்டேன். 6 மாசம் அலைய விட்டு அப்புறம் சொல்லி வங்கி விதிகளின்படி உங்களுக்கு கொடுக்க முடியாது, அப்புறம் சொல்லி 6 மாசம் அலைய விட்டு. ஆனா பாருங்க, இந்த ஊசி முனை ஓட்டக்குள்ள யானை தலைன்றது யாரா தெரியுமா, அவன் தான். நம்ம நாட்டில் பெரிய பெரிய சினிமா நடிகர் இருக்கேன், 200 கோடி ரூபா 300 கோடி ரூபா சம்பளம் வாங்குறேன், பல கோடி ரூபா வருமான வரி கட்டாம முடிச்சிருக்கேன், அவனை போய் கேட்குது அரசாங்கம். பெரிய பெரிய அரசியல்வாதி இருக்கேன், பல 1000 கோடி லஞ்சம் வாங்கி அப்படின்னு சொல்லி சொத்து பத்துன்னு சொல்லி ஏகாந்தமா சந்தோஷமா இருக்கேன். எந்த அரசியல்வாதி தண்டிக்கப்பட்டிருக்கான அது வரைக்கும், அவன் தப்பிச்சு வெளியே போயிடுறேன். பெரிய பெரிய தொழிலதிபர்கள் 35,000 கோடி 40,000 கோடி சொல்லி வாங்கி வச்சுட்டு வெளிநாடு ஓடி போயிடுறேன். இவனை யாராவது கேட்க முடிஞ்சா? இவன் தான் ஊசி முனை ஓட்டுக்குள்ள போற யானை தலை. நம்ம தான் பாடு, நம்ம தான் பாடு. அவசர தேவைக்கு வீட்டுக்கு கொண்டாடி முடியல, பிள்ளைக்கு முடியலன்னு சொல்லி ஒரு வண்டியை 2 வீலர் எடுத்துட்டு ஒரு ஹெல்மெட் போடாம போயிட்டோம் வச்சுக்க, என்ன நடக்குது? எவ்வளவு தண்ணியை போட்டு போனா 10,000, கரெக்டா சொல்றீங்க. தண்ணியை போட்டு போனா 10,000, தண்ணியை போனா 1000. ஆக
இது கலியுகம். இன்னொன்னு வாமா கடைசி அவள் கட்ட என்ன மாத்தது வேலி 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 உள்ள வேலி உள்ள பயிறு வெளியில இருக்கு, பயிர் உள்ள இருக்கு, வேலி சுத்தி இருக்கு. ஆனா வேலி மட்டும்தான் இருக்கு, பயிரக்கான. இதுதான் இன்றைய அதிகார வர்க்கம். இதுதான் இன்றைய அதிகார வர்க்கம். ஆக ஆட்சி நடத்துபவர்களே தவறு செய்வார்கள். யாரும் கேட்க முடியாது. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு யார் இன்னைக்கு? பொதுமக்களுக்கு பாதுகாப்பாரு. நம்ம எந்த அரசாங்கத்தை கொண்டு அவங்க நம்ம பாதுகாப்பு. ஆனா அவர்களே தவறு செய்வார்கள். உதாரணத்துக்கு யாரும் தவறாக வைத்துக் கொள்வார்கள். திருப்புவனம் சம்பவம், மணப்புறம் சம்பவம், மணப்புறம் சம்பவம். இதுதான். நன்றி 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 நன்றி. இருமா, அதோட கிருஷ்ணன் அடுத்து சொன்ன விஷயம், பொம்பளை பிள்ளைங்க 10 வயசுல பெரிய விளையாடு, ஆண் ஒரு 15 வயசுல ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய வீரியத்தன்மை வந்துடும். தனி மனித ஒழுக்கம் கெட்டு போகும். கல்யாணம் பண்ண ஆம்பளையா இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணாத ஆம்பளையா இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ண பொம்பளையா இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணாத பொம்பளையா சரி, எல்லா பேருமே தவறு பண்ணுவாங்க. தனி மனித ஒழுக்கம் இருக்காது. கேட்டா ஓயாதெல்லாம் உலகத்தில் இருக்கிற சகஜம்னு சொல்லிடுறாங்க. சகஜம் பார்க்கலாம் பண்றீங்க. இது போக நீதி நேர்மை ஒழுக்கம் நியாயம் தர்மம் கிடையாது. சூது வஞ்சகம் பொறாமை போட்டி கொலை கலவி இதுதான் நடக்கும். குறிப்பா ஆண்களோட சாவு அதிகமா இருக்கு. ஆண்களோட சாவு ஹார்ட் அட்டாக்கு பேசியிருந்தாரு, படுத்தாரு, படுத்துட்டாரு. இதுதான் இப்படித்தான் இருக்கு. விதவைகள் இந்த உலகம் முழுவதும் நிறைந்திருப்பார்கள். இதான் கலியுக தர்மமே. விதவைகள் இந்த உலகம் முழுவதும் நிறைந்திருப்பார்கள். கடைசியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல் பிறக்கின்ற குழந்தைகள் பெரிய பிள்ளையா வளராது. 3 அடி 4 அடி 2 அடி இப்படித்தான் உயரம் குறைவாகத்தான் இருக்கும். என்றைக்கு ஆவாரம், இனிமேல் வருங்காலத்தில் ஆவாரம் செடியின் கீழ் மனிதன் நிழலுக்கு நிற்பான். ஆவாரம் செடி எவ்வளவு இருக்கும்? அந்த ஆவாரம் செடியின் கீழே மனுஷன் நிழலுக்கு நிற்பானாம். கடைசியாக பெற்ற தாயை பார்த்து மகன் காமப்படுகின்ற காலம் வரும்போது உலகம் அழிந்துவிடும். பெற்ற தாயை பார்த்து மகன் காமப்படுகின்ற காலம், இதான் கலியுக கணக்கு. இதோட உலகம் அழிஞ்சிடும். அப்பதான் மச்சம், கூர்மம், வராகம், வாமனம், நரசிங்கம், பலராமன், பரசுராமன், ராமன், கிருஷ்ணன் 9 அவதாரங்கள் எடுத்து முடித்து 10வது அவதாரமாக கிருஷ்ணனாகப்பட்டவர் கல்கி அவதாரம் எடுத்து குதிரையிலே வலம் வருவார். அவர் கழுத்திலே அணிந்திருக்கின்ற ரோஜா மாலையில் இருக்கின்ற இதழ்கள் யார் மேல படுதோ அவர்களெல்லாம் சொர்க்கம் போயிடுவார்கள். மற்றவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கும் பல 100 வருடங்கள் மழை தொடர்ந்து பெய்து இந்த உலகம் ஜலசமாதி ஆகிவிடும். புரிஞ்சுக்கலாம்? ஜலசமாதினா நீர்ல மூழ்கி போகும், அவ்வளவுதான். அப்புறம் பல 1000 வருடங்கள் கழிந்து மீண்டும் கிரேதயுகம் தொடர்ந்து உலக உயிர்கள் படைக்கப்படும். இதுதான் தர்மனுக்கு கிருஷ்ணன் சொன்ன கலியுக தர்மம். இது சரியான ஆட்டு என்று தலையை ஆட்டு, செம்மையான ஒரு கருத்து இல்லையா? கலியுகம் இப்படிதான் நடக்கும். கலியுகம் இருந்தா இப்படிதான் இருக்கும். இது பிரளயுகமா மாறும் அப்படின்னு அருமையான ஒரு விஷயத்தை அவர் சொல்லும் போது நம்ம வேற ஏதாவது சொல்ற தப்பா போயிடும் இல்லையா? ஆமா, அழகான ஒரு விஷயம். இடம் என்னோட இடம், மான் உங்க மான். என் இடத்துக்குள்ளதான் உங்க மான் இருக்குன்னா உங்க மானுக்குள்ள அங்க லட்சணம் அடையாளத்தை எடுத்து கூறுங்கள் ஐயா வேடுவரே. மஞ்சக்கயிறு சொல்லி மாடு கிட்ட
வாத்தியார் குட்டியாரா வச்சுட்டாங்க. இப்படித்தான் இருக்கு, இப்படித்தான் இருக்கு. அண்ணன் தம்பி லட்சணம் செகுல அக்க பாரம் பார்த்துக்கோ. அந்த கயிறு மானத்தடிலாம் வரல. வேற மத்தமணி உன்னை காதலிக்கிறேன். போல் போல் காதல் சொல்லு. ஆமா நம்ம ரொம்ப வருத்தப்படுறேன். நெருங்கி நெருங்கி நெருங்கி
அடிக்கும் ஆள் துடிக்கும் மனம் துடி துடிக்கும் உன்னை தொட்டா போதும் சொல்வழகன் அடுக்கு மல்லிகை ஆள் துடிக்குது ஓல் குடிக்குது உன்னை தொட்டா போதும் உன் விளக்கமா பிஞ்சே போயிடும் யூடியூப் போடிக்கிட்டு இருக்கு என்ன பாடும்போது என்ன என்னம்மா அவங்க பாடுறாரு நீ இசையின் இன்ப வெள்ளத்தில் அப்படியே மிதக்கி விட்டு அவர் என்ன பேசினாரு அவர் என்ன பதில் கொடுத்த நீ அப்படி கேட்ட என்னம்மா பதில் கொடுத்த அவர் என்னம்மா கேட்டாரு அண்ணா வந்தவர் வந்து மான் தேடிதான் வந்தான் மானுக்குள்ள அடையாளத்தை சொன்னார் நான் மான் இல்ல அப்படி அந்த அடையாளமே கிடையாது கடைசியா என்ன சொன்னார் நான் மான் எல்லாம் தேடி வரல ஒன்னதான் உன்னோட ஐட்டம் மகன் அப்படின்னு உன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு உனக்கு மனசு என்ன தோணுமா வெறுமனை போனாரா தெரியும் கைய பிடிச்சிட்டு போனாரு கையை எதுக்கு பிடிச்சாரு கையை நம்ம கை இது மாதிரி பிடிச்சி கடைசி வரையிலும் அப்படி தொட்டிட்டு போயிட்டார் அடுத்த ஒரு ஆடவன் நம்மளை தொடலாமா தொடலாமே என்ன தொடலாமா நீ மனசு வச்சா தொடலாம் வெட்டி பயில வீணா போன பயில கிடையாது எந்த குறையா இருந்தாலும் நான் பேசிருக்கேன்ல மன சாமியை வணங்குவோம் சுவாமி வள்ளி சுவாமி வேணனாக வந்தவன் நானே ஆதியிலேயே கொடுத்த வரத்தின்படி உன்னை ஏற்றுக்கொள்ளும் காலம் வந்து விட்டது யாம் நடத்திய விளையாட்டுகள் இதுவும் இந்த 2021 இந்த விளையாட்டெல்லாம் முடிச்சுக்கிட்டு வாழை சுருட்டிக்கிட்டு ஒரே பக்கமா இருக்கணும் இனிமே இந்த வால் வேற பக்கம்லாம் போக கூடாது 6 படை வீடு 6 வீடு என்ன எந்த வீட்டுக்கு கூட்டு போறீங்க உனக்கு எந்த வீட்டுல சங்கம் அந்த வீட்டுக்கு கூட்டி போறேன் நான் காலையில இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்களா அப்ப கூட்டிட்டு போறீங்க 6 படையில எந்த வீட்டுக்கு வேணாலும் எந்த வீடு வேணும்னு சொல்லி செஞ்சு பண்ணிட்டு போகுது என்ன பெரிய விஷயமா தாரத்தின் முதலமாக உலகத்துறைவன் தெய்வான வள்ளி என்று உச்சரிக்காமல் வள்ளி வள்ளி என்ற முதலெடுத்தவை கொடுக்க வேண்டிய சுவாமி காதல் திருமணத்திற்கு ஆதரவு வகையில் உலகத்தில் ஜாதி மதம் மொழி இனபேதம் இல்லாமல் மக்கள் அனைவரும் சமமாக வாழ வேண்டும் என்ற காரணத்தாலே கண்ணனின் வாழ்க்கையிலும் காதல் மதத்துக்கு இடம் உண்டு என்பது உலகம் ஏற்றுக்கொள்ள இன்று முதல் உலகத்தோர் அனைவரும் வள்ளி தெய்வ யானை என்று அழைக்கட்டும். பேரன்புமிக்க நாடக கலா ரசிக பொதுமக்களே, இதுவரையில் எங்களுடைய நாடகத்தை கண்டுகளித்து உங்கள் எத்தனை பேருக்கும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையிலே ஒளிபெருக்கம் வைத்து கொடுத்த ஜெயபாரதி ஆடியன்ஸுடைய உரிமையாளருக்கும் அதில் பணியாற்றக்கூடிய ஆபரேட்டருக்கும் எங்களுடைய கலை குழுமத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை சிறிய வயதாக இருந்தாலும் சிறப்பான கலைஞர்களை தேர்வு செய்து
அன்புக்குரிய தம்பி இம்மண்ணின் மைந்தன் நமது ரமேஷ் அவர்களும் சுப்ராம் ராஜநடிகர் அவர்களும் இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். அன்பு உள்ளத்திற்கு எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு வெளிவரை நல்ல செய்திகளை மட்டும் எடுத்துக்கொண்டு கூட யூடியூப் சேனல் அன்பு உள்ளத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்கள் நாடகத்தை நிறைவு செய்கின்றோம். அன்பு வணக்கம். ரகுபதி ராஜா